Hello friends, welcome to our channel LS Info. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறதா இருக்கோம் அப்படின்னா RTE எஜுகேஷனுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும், அதாவது எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தேவைப்படும், எதெல்லாம் நம்ம ரெடியாக வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஐக்கான் தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பெல் ஐக்கான்ஸ் தெரியும், அந்த பெல் ஐக்கான்ஸில் ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக முதல்ல உங்களுக்கு வரிசைப்படுத்துகிறேன். முதல்ல வந்து எந்த குழந்தைக்கு நீங்கள் RTE எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும். பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் குழந்தை பிறந்த ஒரு 30 டேஸ்லேயே நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட் வேணும். ஒருவேளை இல்லை அப்படின்னா எந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்துச்சோ அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன தேவைப்படும் அப்படின்னா வருமான சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். இன்கம் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கம்பல்சரி வாங்கி வைக்கணும். நீங்கள் ஒருவேளை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் அப்ளை பண்ணலைனாலும் கூட நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்துட்டு அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இன்கம் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கோங்க. கரண்ட்டில் இந்த இயர்க்கான இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். நீங்கள் வந்து மிகவும் பின்தங்கிய குரூப்லேயோ இல்லை பின்தங்கிய குரூப்பில் அந்த செக்ஷனுக்கு அண்டரில் நீங்கள் அப்ளை பண்ணலைனாலும் கூட நீங்கள் நார்மல் அப்ளிகேஷன் போட்டாலுமே கூட உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதனால் உங்கள் குழந்தையோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிக்கோங்க. அனாதை குழந்தைகளாக இருந்தாங்க, ஒருவேளை ஆசிரமத்தில் வளர்க்கக்கூடிய அனாதை குழந்தைகளாக இருந்தாங்க, அந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்க அனாதை குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று கொடுப்பாங்க. அந்த சான்றுமே நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து HIV பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லை குழந்தையே HIV பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் அதுக்கான ஒரு சான்று நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த கேட்டகரிக்கு அண்டர்லலாம் வந்துட்டு RTE சீட் வந்து கம்பல்சரி கிடைக்கும். அனாதை குழந்தைங்களுக்கு, HIV பாதிக்கப்பட்ட பெற்றோர்களோட குழந்தைங்களுக்கோ இல்லை HIV பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கோ கட்டாயம் வந்துட்டு சீட் கொடுப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் நீங்கள் கட்டாயம் வந்துட்டு அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர்கள் குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்துட்டு அவங்களுக்கு RTE சீட் தருவாங்க. ஸோ அது மாதிரி துப்புரவு பணியாளர்களோட குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மிகவும் பின்தங்கிய வகுப்பு அப்படிங்கிற மாதிரி வரும். மாற்றுத்திறனாளிகளோட குழந்தைகள், இல்லைனா குழந்தையே மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம். இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான சான்றிதழுமே கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த கேட்டகரிக்கு அண்டர்லேயும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, RTE சீட் வந்து ஒதுக்கி வைப்பாங்க. திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன், குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறமா வந்துட்டு குழந்தையோட பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறமா வந்து குழந்தையோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஒருவேளை குழந்தை வந்துட்டு ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்தாங்கன்னா, அதாவது வந்து அனாதை குழந்தையாவோ இல்லை HIV பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ள குழந்தையாவோ இல்லை துப்புரவாளர் பணியில் ஈடுபட்டிருக்க குடும்பத்தில் உள்ள குழந்தையாவோ இல்லை அப்படின்னா மாற்றுத்திறனாளி குழந்தையாவோ இருந்தாங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கம்பல்சரி வாங்கி வச்சுருங்க. ஏன்னா இந்த கேட்டகரியில் வர குழந்தைங்களுக்கு கட்டாயம் RTEயில் வந்துட்டு சீட் கிடைக்கும். இவங்களுக்கு போக தான் மீதி உள்ள சீட்டை தான் மற்ற கேட்டகரியில் உள்ள குழந்தைங்களுக்கு தருவாங்க. அதனால் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கம்பல்சரி வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அட்ரஸ் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம வைக்கலாம், ஒருவேளை அதில் எதுவுமே இல்லைன்னா நம்ம அடுத்து எது மாதிரி நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க என்னோட RTE பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி அந்த வீடியோவில் உள்ள டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் தான் உங்களுக்கு மொத்தமாக தேவைப்படும். இவைகள் எல்லாமே உங்களுக்கு ரெடியாக இருந்தால் இந்த வருடத்துக்கான RTE அட்மிஷனுக்கு வந்துட்டு நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடலாம். தேங்க்யூ.